ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதலின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ராகவ் முரளி மேலே இருக்க கோபத்தில் ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அபி வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பால் குடிக்க சொல்லிட்டு அந்த ப்ரெஷர் மாத்திரையை எடுத்து கொடுக்குறாங்க. ராகவ் அதை சாப்பிட்டுட்டும் பார்த்தா அப்படி இந்த திருப்பி படுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த மாத்திரையை தான் முரளி மாற்றி வச்சுட்டாங்கல்ல. இருந்தாலும் அபி ரொம்ப யோசனையோடு தான் அங்கேருந்து கிளம்பி கடைக்கு போகிறாங்க. இப்போ தான் அந்த ரவுடி ஃபோன் பண்ணி, நீ வீட்டில் தான் இருந்துகிட்டு இருக்க, ரெகுலராக அவன் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நான் அந்த வீடியோலாம் வந்து இந்த மாதிரி வெளியில் கொண்டு வந்துடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க. இப்போ அபி வந்து ஒரு யோசிக்கிறாங்க, சரி நம்ம போலீஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து கோயிலுக்கு போகிறாங்க. போய் ரொம்ப கவலையாக அழுது பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஏற்கனவே அவங்க துலாபாரம் செய்யும்போது ஒரு சாமியார் பேசுனாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்கிறாங்க, வீட்டில் ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்கு, போய் அதை முதல்ல காப்பாற்றுமா அப்படிங்கிறாங்க. இப்போ அபி அவசர அவசரமாக வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ராகவ் அப்படியே கீழே கிடக்குறாரு. ப்ரெஷர் மாத்திரலாம் பக்கத்தில் கிடக்குற எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் டாக்டர் எல்லாம் வந்துடுறாங்க. என்னன்னு கேட்டாங்க, இந்த மாதிரி ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லி ஒரு மாத்திரை 2 எக்ஸ்ட்ரா போட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவர் ஆனால் கண்டுபிடிக்கல, அந்த மாத்திரைலாம் எடுத்து பார்க்குறாரு, கண்டுபிடிக்கல, நான் வேறு மாத்திரை எழுதி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க. அந்த சீட்டை உடனே முரளி வந்து நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கேட்கும்போது அபி வந்து இல்லை வேணாம் நானே வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அந்த சீட்டை வாங்கி பேக்குள்ளார வச்சுக்கிறாங்க. இனிமேல் மாத்திரையெல்லாம் பூட்டி வச்சுட்டு கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பேசிடுறாங்க. அப்போ எல்லாருக்கும் சந்தேகம் வரும்போது, வெளியில் இருந்தால் எல்லாரும் அடிக்கடி ராகவ் மாத்திரை எடுத்து சாப்பிடுவார், அதுக்கு தான் அப்படி நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்போ ராகவுக்கு ரொம்பவுமே சமாதானமாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இருந்தாலும் முரளிக்கு வந்து ரொம்பவுமே வருத்தம், என்னடா நம்ம நினச்சது எதுவும் நடக்கலன்னு. ஆனால் டாக்டர் இன்னைக்கான எபிசோடில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டாங்க. என்னன்னு கேட்டால், அந்த ப்ரெஷர் மாத்திரை தப்பாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துடும், அதாவது வலுப்பு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ தெலுங்கு வெர்ஷனில் இருக்க வீடியோ நம்ம கதையை கம்பேர் பண்ணும்போது அதில் அப்படி தான் வந்து ஸ்ட்ரோக் வந்து கை கால் வராமல் போயிடும் ராகவுக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்து வந்து ராகவுக்கு அபி சாப்பாடுலாம் கொண்டு வந்து ஊட்டிட்டு அழுகுறாங்க. ஏன் அழுகுற அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு தெரியல, நான் எதை நினச்சி அழுகுறேன்னு எனக்கே ஒன்றும் புரியல, நீங்கள் கீழே கடந்ததை நினச்சி அழுகுறேனா, இல்லை நான் லேட்டாக வந்துருந்தா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னு நினச்சி அழுகுறேனான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுது எமோஷனலாக சாப்பாடு ஊட்டி விட்றாங்க ராகவுக்கு. அதுக்கப்புறம் ராகவும் வந்து அப்படியே அமைதியாக படுத்துறாரு. இப்போ அபி வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடோட குட்டி ப்ரோமோவில் பார்த்தோம் அப்படின்னா, அபி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போயிருக்காங்க. பின்னாடியே முரளியும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பயத்திலே கண்டிப்பாக முரளி வந்து அந்த ரவுடிக்கிட்டு இருக்க அந்த வீடியோலாம் அழைச்சிட சொல்லுவாங்க. அப்படி தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இது சம்மந்தமாக ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் நம்ம தெளிவாக ரிவ்யூ பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.